குறித்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏன்னா அதில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு 6 விரல் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அது வெறுமனே நம்ம தமிழ் மொழியில் மட்டும் அங்கங்கே வைக்கப்பட்டது கிடையாது. சர்வதேச அளவில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு 5 விரலா 6 விரலாங்கிற சர்ச்சை இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் இன்றைக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் தொடர்பான பல தளங்களும் அந்த வீடியோவை ஆய்வு பண்ணி அது ஏஐ தொழில்நுட்பம் இல்லை, 6 விரல் என்று பரப்பப்படுவதுதான் ஏஐ தொழில்நுட்பம், நிஜமாக இஸ்ரேல் தன்னுடைய தளங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் ஏஐ தொழில்நுட்ப வீடியோக்கள் கிடையாது, அது ஒரிஜினல் வீடியோக்கள் தான் என்ற தரவுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு 3 காரணங்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான சர்ச்சையான வீடியோவைத்தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன சர்ச்சைக்குரிய விவகாரம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, செத்துட்டாரா இல்லையா என்கிற ஒரு 2 முக்கியமான கேள்வி சர்வதேச அளவில் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் சாதாரணமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட ஒரு விவகாரம் இப்பொழுது நேஷனல் மீடியாக்களை தாண்டி இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லேயே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு பாரிய யுத்தம் நடக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில். இந்த யுத்தத்தில் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருந்த ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலும் அறிவிக்கிறாங்க. அறிவித்து ஒரு 3-4 மணி நேரங்களுக்குள்ளாக அதை உறுதிப்படுத்தி ஆமா அவர் கொல்லப்பட்டுட்டாரு என்கிற தகவல்களை ஈரான் அறிவித்து விடுகிறது. எனவே ஆயத்துல்லா அலி காமனி விவகாரத்தில் அவர் கொல்லப்படலை என்று சொல்லி கொல்லப்பட்டவரை மறைக்கிற முயற்சிகளில் ஈரான் எங்குமே ஈடுபடவில்லை என்பது ஆரம்பமாக. 2வது என்னன்னு கேட்டால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கடந்த 7-8 நாட்களாக எங்கே இருக்கிறாரு என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்த நேரத்தில் தான் ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தது. அந்த வீடியோவில் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாரு. ஒரே ஒரு மைக்கு தான் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி தான் இந்த வீடியோ அவர் பேசுகிறாரு. பேசும்போது புதிய ஆன்மீக தலைவராக ஈரானியர்கள் முஜ்தபா காமனியை தெரிவு செய்திருக்கிறார்கள். இவர் காமனியினுடைய மகனாக இருக்கிறாரு, அவரை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, அவர் மேலே அட்டாக் பண்ணுவோம், அவரை கொல்லுவோம் என்றெல்லாம் கடுமையான த்ரெட்டன் பண்ணுறாரு. அந்த த்ரெட்டன் வீடியோவாகத்தான் குறித்த வீடியோவை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகமும் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தது. இன்னைக்கும் நெத்தன்யாஹுடைய எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோவை அதை பார்க்க முடியும். அதே போன்று அவருடைய அபிஷியல் வெப்சைட்டுகளையும் அதை பார்க்க முடியும். இந்த சூழலில் தான் குறித்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏன்னா அதில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு 6 விரல் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அது வெறுமனே நம்ம தமிழ் மொழியில் மட்டும் அங்கங்கே வைக்கப்பட்டது கிடையாது. சர்வதேச அளவில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு 5 விரலா 6 விரலாங்கிற சர்ச்சை இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் இன்றைக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் தொடர்பான பல தளங்களும் அந்த வீடியோவை ஆய்வு பண்ணி அது ஏஐ தொழில்நுட்பம் இல்லை, 6 விரல் என்று பரப்பப்படுவதுதான் ஏஐ தொழில்நுட்பம், நிஜமாக இஸ்ரேல் தன்னுடைய தளங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் ஏஐ தொழில்நுட்ப வீடியோக்கள் கிடையாது, அது ஒரிஜினல் வீடியோக்கள் தான் என்ற தரவுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு 3 காரணங்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 6 விரல் இருக்கிற மாதிரி காட்சி உருவமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஃபாரன்சிக் தொடர்பான செய்திகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய ஃபுல் ஸ்பீச் ஆன் அஃபீஷியல் GPO வெப்சைட் ஷோஸ் நோ 6th ஃபிங்கர், அவருடைய முழுமையான உரையில் அவருடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய வீடியோவில் அவருக்கு 6ஆம் விரல் இல்லை. உலகத்தில் எவனுக்கும் இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது. அவன் செத்துட்டானா இல்லையாங்கிறத தாண்டி அவனுக்கு 5 விரலா 6 விரலாங்கிற அளவுக்கு கேவலம் கெட்டு போய் கிடக்கிறான். 2வதாக ஒரிஜினல் வீடியோ ஆன் நெத்தன்யாஹூஸ் எக்ஸ் அக்கவுண்ட் இஸ் அத்தன்டிக். 2வது ஒரிஜினல் வீடியோவாக அவருடைய தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ என்பது ஆத்தன்டிக்கான வீடியோ தான், உண்மையான வீடியோ தான் அப்படிங்கிறாங்க. 3வதாக டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஃபவுண்ட் நோ ஏஐ மனிப்புலேஷன். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட நேரத்தில் அதில் ஏஐ தொழில்நுட்பம்
கலக்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிற இந்த 3 தரவுகள் ஃபேக்ட் செக் தளங்கள் வெளியிட்டு இருக்கின்றன. எனவே ஓரளவுக்கு இது ஒரிஜினல் வீடியோ தான், இதில் ஏஐ தொழில்நுட்பம் கிடையாது, 6 விரல் ஒரிஜினல் வீடியோவில் இல்லை என்கிறத இஸ்ரேலிய தரவுகள் சொல்லுகிற அதே நேரத்தில் அதை ஆய்வு செய்கிற டிஜிட்டல் ஃபாரன்சிக் தொடர்பானவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மேலதிகமான கேள்வி இத்தோட முடியலை. இப்போ ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோ ஏஐயா இல்லையா, 6 விரல் இருக்கிறத பற்றி சொல்லும்போது ஆய்வாளர்கள் இணையவாசிகள் சொன்னது என்னன்னு கேட்டால், அவருக்கு 5 விரல் தானே இருக்கணும், ஏஐ தொழில்நுட்பத்தில் செஞ்சதுனால 6ஆம் விரல் ஒன்றை ஒட்டி விட்டாங்க, மிஸ் ஆகி வந்துருச்சு, எனவே இது உண்மை இல்லை என்கிறது அவர்களுடைய வாதம். ஆனால் இஸ்ரேலுடைய வாதம் என்னென்னு கேட்டால், ஒரிஜினல் வீடியோவில் 5 ஃபிங்கர் தான் இருக்குது அவருக்கு, எனவே அது ஒரிஜினல் வீடியோ அப்படிங்கிறாங்க. ஓகே, இதை இத்தோடு நிறுத்திட்டு இதில் வரக்கூடிய மேலதிகமான கேள்விகளுக்கு போவோம். என்ன கேள்வி எல்லாம் எழுப்பப்படுகிறது என்று இது தொடர்பான துறைசார் அறிஞர்களால் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால், பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோடு இருந்தால், உண்மையிலேயே அவர்தான் அந்த வீடியோவை பேசி இருந்தார் என்று சொன்னால், பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசிய அந்த வீடியோ ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படவில்லை, ஏன் ஒரே ஒரு ஊடகத்திற்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது? அவர் பேசின அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ, நிஜமாகவே ரெக்கார்டட் வீடியோவாகவும் இருக்கலாம், நிஜமென்றே வச்சுக்கிறோம். ஏன்னா அவர் பேசும்போது முஜ்தபா காமனி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அவர் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, அதுக்கு எதிராக அட்டாக் பண்ணுவோம், இதுதான் அவர் பேசக்கூடிய மெயினான மேட். முஜ்தபா காமனி தான் தலைவராக தேர்வு செய்யப்பட போகிறாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அத்தனை பேரும் அனுமானிச்ச 100% காமனியுடைய மகன் தான் ஆயத்துல்லாவாக தேர்வு செய்யப்படுவார். எனவே இதை அனுமானித்து ஆல்ரெடி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இருக்க முடியும், தாராளமாக செய்யலாம். 2 விதமாக கூட பண்ணலாம். முஜ்தபா வந்துட்டார் நினைச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், முஜ்தபா வரலன்னா என்ன என்கிற விதமாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். எது எப்படி போனாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமானவர்கள் அங்கே ஆயத்துல்லாவாக வரமாட்டார்கள் என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியும். அதனால் இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோவாக இருக்கலாம். அவருக்கு 5 விரல் இருக்கட்டும், 6 விரல் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. 6 விரல் இல்லை, 5 விரல்ண்டே வச்சுக்கிறோம். ஒரிஜினல் வீடியோவில் 5 விரல் தானே இருக்குது, 5 விரல் தான். ஆனால் இது ஏன் ரெக்கார்டட் வீடியோவாக போடப்பட்டது, ஏன் லைவாக அவர் வலம மாதிரி வந்து ஊடகங்களை சந்திக்கலை? அவங்களுக்கு தான் ரகசிய அறைகள், பங்கர்கள், அது இது எல்லாம் இருக்குல்ல, அங்கே தானே வளமலை சந்திப்பார். அவருடைய வழக்கு விசாரணையை பங்கருக்குள்ளே தான் நடக்குது. அப்படி நடக்கும்போது அதே மாதிரி ஏன் லைவாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை? ஓகே, 2வது கேள்வி, இந்த ரெக்கார்டட் வீடியோ உலகத்திலேயே ஏன் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது? ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சியோட இன்டர்வியூன்னா அது வேற கதை. இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ. அவர்கள் ஆயத்துல்லாவாக தேர்வு செய்யப்பட்டது ஏற்றுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற வீடியோ. இதை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய வீடியோவை முதன்மையாக ஏன் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு மாத்திரம் கொடுத்தார்கள்? அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்ட எல்லா வீடியோக்களும் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சியினுடைய காப்பியாக இருக்கிறது. எனவே இதனுடைய ஒரிஜினாலிட்டியை புரிந்து கொள்ள முடியாத வகையில், ஒரிஜினல் வீடியோ எது என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அது தழுவப்பட்டதா, ஒன்றோடு ஒன்று அப்படி மாறி மாறி கொடுக்கப்பட்டதா, காப்பியாக்கி கொடுக்கப்பட்டதா என்கிற அடுத்த கேள்வியும் இந்த இடத்தில் எழுகிறது. எது எப்படி போனாலும் வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தில் செய்யப்படாதது தான், அது ஒரிஜினல் என்றே வைத்துக் கொண்டாலும் இந்த ஒரிஜினல் ஒன்றோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஏன் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது, ஏன் ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்கப்பட்டது? இப்படி 3 கேள்விகளை துறைசார் அறிஞர்கள் இதிலே எழுப்புகிறார்கள். இது அவருடைய வீடியோ தொடர்பான அந்த ஏஐயா இல்லையாங்கிறது தொடர்பான செய்திக்கான விவகாரமாக புரிஞ்சுக்கிறீங்க. 2வது என்னன்னா, இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்பாக இன்றைக்கு ஐஆர்ஜிசி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஐஆர்ஜிசி இன்னைக்கு 3 பாரிய அட்டாக்குகளை பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஏர்பில் விமான நிலையத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்பில்ங்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளமாக இருக்கிறது. அந்த தளத்தில் ஒரு பாரிய அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 2வதாக குவைத்தில் இருக்கக்கூடிய 2 அமெரிக்காவினுடைய விமான தளங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய பாரிய பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி 3 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த 3 தாக்குதல்களும் ஈரானுடைய 52வது அலை தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இதை தாண்டி 52வது அலைக்குள்ள இஸ்ரேலுடைய டெல் அவிவை நோக்கி மிக கடுமையான தாக்குதல்களையும் ஈரான் நடத்தி இருக்கிறது. இது 52வது அலை தாக்குதல். இந்த தாக்குதலை நடத்திட்டு
ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்கள் தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அவனுடைய வீடு, அவர் தங்குற இடம், எல்லா இடங்களையும் இலக்கு வைத்து தாக்குகிறோம். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு சாகவில்லை என்றால், பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோடு இருந்தால் நாங்கள் மீண்டும் அவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம், அவரை அழிக்கிற முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு ஒரு நுணுக்கமான அறிவிப்பு. ஏன் நுணுக்கமான அறிவிப்புன்னு சொல்றேன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்படவில்லை என்று சொன்னால் நாங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம்ங்கறாங்க. ஏன்னா ஐஆர்னுடைய இலக்கு துல்லியமான இலக்குகளாக இருக்கிறது, எங்கேயுமே பிசிறுகிற இலக்காக இல்லை. இந்த வாட்டி அவ்வளவு அட்டாக் கரெக்டா அடிக்கிறாங்க. அதனால தான் ஐஆர்ஜிசிக்கு என்ன டவுட்னு கேட்டா, நம்ம இவ்வளவு அட்டாக் பண்ணி இருக்கிறோம், எந்த ஒரு இடத்துலையுமே நெத்தன்யாகு மிஸ் ஆன மாதிரி தெரியல, எங்கேயோ நெத்தன்யாகுக்கு அடி விழுந்திருக்குது. ஆனால் நெத்தன்யாகு பப்ளிக்கில் வரவும் மாட்டேங்கிறாரு. ஆனால் ஐஆர்ஜிசிக்கு நெத்தன்யாகு கொண்டுட்டோம்னு சொல்ல முடியாது, கரெக்டான தகவல் வராமல். அதனால் அவங்களுக்கு கரெக்டான தகவல் வரலை. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் நாங்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நோக்கி பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், அவர் கொல்லப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் தாக்குவோம் அப்படிங்கிறாங்க. எனவே ஐஆர்ஜிசிக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தாங்கள் கொண்டு விட்டதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதை அவங்களுக்கு கிளியராக சொல்ல முடியல, அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்காத பட்சத்தில். அதனால தான் அவங்க இந்த விவகாரத்தை இப்படி ஒரு மூடிய வார்த்தைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு இன்னைக்கு வந்ததோடு தான் பெரிய பரபரப்பாக மாறி இருக்கிறது. இந்த சூழல்ல உடனடியாக இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. அது யாருக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, டர்க்கியினுடைய டிஆர்டி வேர்ல்டுக்கும் அனடோலு நியூஸ் ஏஜென்சிக்கும் இந்த தகவலை சொல்றாங்க. அனடோலு நியூஸ் ஏஜென்சி நேரடியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, உங்க பிரதமர் உசுரோட இருக்கிறாரா இல்லையா அது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதோட எங்க பிரதமர் உசுரோட நிம்மதியாக நலமாக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் சொல்லி இருக்கிறது. இது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஓவர் த போன் அவங்க கேட்கறாங்க, அதுக்கு ஓவர் த போன் பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு இன்றிட்டும் அனுப்புறாங்க, எங்க பிரதமர் நலமாக இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. பொதுவாக நெத்தன்யாகுனுடைய அலுவலகத்தினுடைய செயல்பாடு இப்படி இல்லை. நெத்தன்யாகு எப்படி ஆளுன்னு கேட்டா, ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது, கம்பி கட்டுற கதை சொல்லிக்கிட்டு அப்படி கெத்தா திரியணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அண்மையில் அவருடைய அலுவலகம் தாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி செய்திகள் வந்திருந்த நேரத்தில் அலுவலகம் கடுமையான மிசைல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டால், அவரே வந்து நான் அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருந்தார். உண்மையிலே அவர் பார்க்க வந்திருந்தார். அப்போ அவர் கொல்லப்பட்டுட்டார் என்ற செய்தி வரும்போது, இல்லை உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி பப்ளிக்கில் வந்து சொன்னாரா இல்லையா? அது மாதிரி ஏன் இதுவரைக்கும் அவர் சொல்லலை? ஏன் பெஞ்சமின் நெத்தன்யாகு நலமாக உயிரோடு இருக்கிறார் என்று அலுவலகம் வார்த்தையால் சொல்லுது, ஆளை ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க என்கிற கேள்வி இருக்குது. எப்படி என்றால், ஒன்றோ நெத்தன்யாகு உண்மையில் கொல்லப்பட்டிருக்கலாம். அந்த வீடியோ ஏஐயா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அந்த வீடியோ ஒரிஜினலாகவே இருந்தாலும் ஒரிஜினலாக அப்படி பண்ண முடியும். ஏற்கனவே அவர் வரப்போறாருன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். அது ரெக்கார்டட் வீடியோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது லைவ் கிடையாது. எனவே ரெக்கார்டட் வீடியோ என்று சொன்னால் அவர் ஏற்கனவே இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த குறிப்பிட்ட நாட்களாக அவர் இல்லைங்கிற 7-8 நாட்களாக இன்னைக்கு அந்தால காணும். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்டட் ஆயிடுறதுனால இந்த இடையில அவர் போட்டதை அன்னைக்கு பேசினதாக கணக்கெடுக்க முடியாது, என்னைக்கோ பேசின ஒன்றாகத்தான் கணக்கெடுக்க முடியும். எனவே 7-8 நாட்களாக பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்கே இருக்கிறார்? இந்த கேள்விக்கு சில ஊடகங்கள் இன்னொரு பதிலை சொல்லுது. என்னன்னு கேட்டால், பெஞ்சமின் நெத்தன்யாகு கடுமையாக காயமடைந்து ஜெர்மனுக்கு மருத்துவ மேலதிக சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல்களும் இருக்கிறது. அதையும் யார் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் அதையாவது சொல்லணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உயிரோடு இருக்கிறாருங்கிறாங்க, காயம் எதுவும் ஏற்படலைங்கிறாங்க, நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாருங்கிறாங்க, எங்கே இருக்கிறாருன்றது சொல்லவும் இல்லை, இந்தா இருக்கிறாருன்னு காட்டவும் இல்லை. ஓகே, இதையெல்லாம் அவங்க காட்டாமல் இருக்கிறாங்க, அது ஒரு கணக்கு. ஆனால் நமக்கு தெரியும், எவ்வளவு பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கும் போதும் பெஞ்சமின் நெத்தன்யாகு செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்வார். செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தில் அந்த நாட்டினுடைய எல்லா நாட்டிலையும் பிரதமர் தலைமையில் நடக்கிற நாடாக இருந்தால் பிரதமர் பங்கெடுக்கணும், ஜனாதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தால் ஜனாதிபதி பங்கெடுக்கணும். அப்படியான சூழலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு எல்லா செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்திலையும் பங்கெடுப்பது வழக்கம். ஆனால் நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மீட்டின் புகைப்படம் இதுதான். இந்த புகைப்படம் நம்ம ஃபேஸ்புக்கில் அங்கெங்கிருந்து எடுத்த புகைப்படம் கிடையாது. இது அவர்களுடைய அபிஷியல் டெலிகிராம் தளத்தில் இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம். இந்த புகைப்படத்தில் வித்தியாசம் ஒன்று இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டால், இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 2 இருக்குதாங்க. ஒன்று வளமையான டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இது வந்து வார் தொடர்பான டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் இஸ்ரேலி காட்ஸ் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க. இங்கே அவர்களுடைய இராணுவ தளபதி ஒருவர் இருக்கிறார். இங்கே பாருங்கள், அவருடைய முழுமையான எல்லா இராணுவத்துக்கும் பொறுப்பான தளபதி இயால் ஜமீர் இருக்கிறார். இயால் ஜமீரை நீங்கள் நிறைய புகைப்படங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. அதே மாதிரி இஸ்ரேலி காட்ஸ் இந்த ஊடக சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், லெபனானை தீ வச்சு எரிப்போம், லெபனான பகுதியில் கைப்பற்றுவோம், இதில் தான் அவர் சொல்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. ஆனால் இந்த மீட்டிங்கில் கரெக்டாக யார் இருக்கணும்னு கேட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கணும். அவர் தான் இதெல்லாம் பண்ணுவார். செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங். ஆனால் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் ராணுவ தளபதி இருக்கிறார், இன்னொரு ராணுவத்தினுடைய மற்ற தளபதி இருக்கிறார், இடைநிலை தளபதி இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார். நாட்டுக்கு பொறுப்பான பெஞ்சமின் நெத்தன்யாகு இல்லை. எனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம், படுகாயமடைந்து அவர் எங்காவது ஒரு இடத்துல மருத்துவ சிகிச்சையில் இருக்கலாம் என்கிற விதமான தொடர் சந்தேகங்கள் இதனால் தான் வலுப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு செத்துட்டாரு, அது கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் நாம் பார்த்து தேடி எடுத்ததில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தான் இதுக்கு வலுவான பதிலாக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு சாகவில்லை என்றால் மீண்டும் அவருக்கு எதிரான தாக்குதல் தொடரும் என்றிருக்கிறாங்க. எனவே அவர் செத்துட்டாரா இல்லையாங்கிறத இஸ்ரேல் தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் யூரோப்பினுடைய நிறைய சோர்ஸுகள், அதே போன்று இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சோர்ஸுகள் எல்லாமே இந்த சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை மறைச்செல்லாம் வைக்க முடியாது. ஆல்ரெடி ஒரு 7 நாள் தாண்டி அந்த ஆள் செத்துட்டான்னா செத்துட்டான்றதை சொல்லிடணும், இல்லை உசுரோடு இருக்கிறாருன்னா உசுரோடு இருக்கிறாருன்றதை சொல்லிடணும். ஏன்னா இதை அப்படி மறைச்செல்லாம் இருக்க முடியாது. ஒரு ஆள் செத்து போனது எப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க முடியும்? அதனால் அது வெகு விரைவில் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சில நேரங்களில் ஈரான் மேலே இன்னும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி ஈரானை எப்படியாவது விழ வச்சுட்டு ஈரானை வென்று விட்டோம் ஆனால் பிரதமர் செத்து விட்டார் இப்படி சொல்லலாம்ல. அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஈரானை ஜெயித்து விட்டோம், எங்கள் பிரதமர் செத்து விட்டார் இப்படி சொல்லிட்டா கூட அது அவங்களுக்கு வெற்றியாக அமைஞ்சிடும். இப்படி யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிறேங்க, நான் எங்கேயுமே இதுவரைக்கும் இவர் செத்துட்டாரு என்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரலை. நடக்கிற செய்திகளை தான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லாந்தால் உசுரோடு இருக்கிறான்னு வந்துருச்சுன்னா உசுரோடு இருக்கிறாருங்கிறத சொல்லிடுவோம். செத்துட்டாருன்னு வந்துருச்சுன்னா அதாவது ஆப்ரேஷனும் ஃபெயிலியர், பேஷண்ட்டும் டெத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். இதை இந்த வகையில் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். மேலதிகமான தரவுகள் வருகிற போது அதை உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த செய்திகள் எதுவுமே நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குற செய்திகளையோ அங்கங்கே பார்க்குற செய்திகளையோ கொண்டு வந்து சொல்கிறது கிடையாது. அனைத்தும் அந்தந்த நாடுகளுடைய ஊடகங்கள் வெளியிடுகிற செய்திகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். நேரடி சோர்ஸை தேடுறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மைகளை கண்டறிய முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உண்மைகளை கண்டறிந்து தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால தான் அவசரப்பட்டு வீடியோ போடாமல் கொஞ்சம் கவனமாகவே நம்ம இந்த வீடியோக்களை தந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஈரானிய மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வையுங்கள். புனிதமிக்க ரமதானிலே பிரார்த்தனை செய்யுங்கள். சகோதரர்களை, நண்பர்களை, தாய்மார்களை, மத்தியர்களுக்கு அமைதி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.